பிரியமானவர்களே, நம்முடைய பாதுகாவலுடைய திருவிழாவை நாம் சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றோம். நேற்று நாளிலே நாம் நம்முடைய பாதுகாவலுடைய கொடியேற்றி திருக்குறளை கலந்து கொண்டு இறை ஆசிரை பெற்று முதல் நாளை நிறைவு செய்தோம். இந்நாளிலே இரண்டாவது நாள் நவநாளிலே நாம் பங்கெடுக்க வந்திருக்கின்றோம். இந்நாளிலே நற்கருணை திருவிழாவை நாம் இந்த வேளையிலே கொண்டாடுகின்றோம். இந்த இரண்டாம் நாளிலே நம்முடைய அழைப்பை ஏற்று வந்திருக்கின்றவர் பெண்கள் தந்தை பாக்கிரிஜிஸ் அவர்கள். கோவிலை அவர் அன்னை பகுதியாக நம்முடைய பணியை செய்கின்றார். அது மட்டுமல்லாமல் பல்லாவூர் மறைவட்டத்தினுடைய முதலை உருவாகி இருக்கின்றார். அது மட்டுமல்ல, நம்முடைய மறை மாவட்டத்திலே மிகப்பெரிய குடும்பங்களிலே இருந்து மறை மாவட்டத்தை வழிநடத்தியவர். மறை மாவட்டத்திலே பிஜியாக இருந்தார். முதன்மை தந்தை மறை மாவட்டத்தினுடைய முதன்மை தந்தையாக இருந்தார். அதே போல மறை மாவட்டத்தினுடைய பொருளாளராக இருந்தார். இவராக மறை மாவட்டத்தை வழிநடத்தி வந்திருக்கின்றார். நாளிலே நான் அவர் அழைத்த போது வருகை சொல்லி நாளிலே வந்து திருப்பலியை நாம் நிறைவேற்றி தந்து ஆசிரியை பெற்ற இருக்கின்றார். ஆகவே நாம் அனைவரும் கருவில் எழுப்பி அத்தந்தை நாளிலே நாம் நற்கனை வழியில் புரிந்த வாழ்வு என்ற தலையிலே தலைப்பிலே சிந்தித்திருக்கின்றோம். இந்நாளிலே இந்த திருப்பலை சிறப்பிக்கின்றவர்கள் மாலைக்கு மாறாப்பியும், காலைக்கு மாறாப்பியும், மழைகளை மாறாப்பியும் மற்றும் பெற்ற சபை உறுப்பினர்கள் இந்த அவையில் இருக்கின்ற குடும்பங்களுக்காக அமைச்சுவிக்கின்றோம். பிரிச்சதிப்பான சபை உறுப்பினர்களுக்காக திருப்பலியை அர்ப்பணித்து மன்றாடுகின்றோம். மேலும் அன்பானவர்களே, இத்திருப்பலியானது யூனாஸ் மரியன் குடும்பத்தின் நன்றிகாகும் இறை ஆசிரியர் ஜெபிக்கின்றார். ஜெய்சுராஜ் ராஜன் குடும்பத்தின் நன்றிகாகும் இறை ஆசிரியர் ஜெபிக்கின்றார்கள். கிளாராமான் குடும்பத்தில் நன்றிகாகும் குடும்ப கருத்து ஜெபிக்கின்றார்கள். பாலசுந்தரம் கவிதா குடும்பத்தில் நன்றிகாகும் குடும்பத்திற்காக ஜெபிக்கின்றார்கள். ராஜேஷ் ஜினோ குடும்பத்தினர் இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகும் இறை ஆசிரியர் ஜெபிக்கின்றார்கள். தானில் ஆல்விராஜ் நல்ல உபசுரம் கிடைத்ததற்கு நன்றியாகும் இறை ஆசிரியர் ஜெபிக்கின்றார். ஷானி பிரீதா குடும்பத்தின் நன்றியாகும் நல்ல உபசுரம் ஜெபிக்கின்றார்கள். சார்லஸ் பெட்டில்லா குடும்பத்தின் நன்றியாகும் குடும்பத்தில் வேண்டி பிள்ளைகள் கல்வியில் இறை ஞானத்திலும் சிறந்தவர்களுக்கு ஜெபிக்கின்றார்கள். ஜூலியா ஜோசப் தாமஸ் அருண் குடும்பத்தினர் வேண்டி ஒவ்வொரு ஜெபிக்கின்றார்கள். இறைவன் இந்த குடும்பங்களை ஆசிரியரிடத்து இவர்களுக்காக இத்திருப்பதிலே ஜெபிக்கின்றோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, நற்கருணை நம் வாழ்வின் ஊற்று, மையம், உச்சம். நற்கருணையை எடுத்துவிட்டால் கத்தோலிக்க திரு அவை நம்பிக்கை வாழ்வு இல்லை. கத்தோலிக்க திரு அவை வாழ்வினுடைய அடித்தளம் நற்கருணை. நற்கருணை பொருள் அல்ல, ஒரு சாதாரண உணவு அல்ல. அது கடவுளின் உடல், கடவுளின் ரத்தம். இதை நாம் நம்புகிறோம், இதை நாம் கொண்டாடுகிறோம், இதை நாம் அறிக்கையிடுகிறோம். நாம் நம்புவதை, நாம் அறிக்கையிடுவதை கொண்டாடுகின்ற விதமாக இந்த நற்கருணை பெருவிழா நம்முடைய பாதுகாவலர் புனிதர் கோடி அற்புதர் புனித அந்தோணியாருடைய பெருவிழா நாளிலே கொண்டாடப்படுவது நம் எல்லோருக்கும் மகிழ்ச்சி. கடவுளுக்கு நன்றி கூறுவோம். கடவுள் நம்மோடு வாழ்கின்றார். அவர் இம்மானுவேல் கடவுள். எப்படி? நற்கருணை வடிவிலே நம்மோடு வாழ்கின்றார். அவருடைய உயிருள்ள பிரசன்னம் நம்மை நிரப்புகிறது. இதையெல்லாம் முழுமையாக நம்பி விசுவசித்து இந்த நாளை கொண்டாடுவோம்.
நற்கருணையை போதுமான அளவு அன்பு செய்யாத தருணங்களுக்காக, போதுமான அளவு முக்கியத்துவம் கொடுக்காத தருணங்களுக்காக, தகுந்த தயாரிப்பு இல்லாமல் நற்கருணையை உட்கொண்ட தருணங்களுக்காக மன்னிப்பு மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. உமது
செய்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எழுதிய தூய செய்தியிலிருந்து வாசகம். புனித மார்க் எழுதின செய்தி அதிகாரம் 14 இறை வசனங்கள் 12 16 முடிய மற்றும் 22 26 வசனங்கள் முடிய. புலிப்பற்ற அப்ப விழாவின் முதல் நாள் வந்தது. பாஸ்கா ஆட்டுக்குட்டியை பலியிடும் அந்நாளிலே இயேசுவின் சீடர், நீர் பாஸ்கா விருந்துண்ண நாங்கள் எங்கே சென்று ஏற்பாடு செய்ய வேண்டும் என விரும்புகிறீர் என்று கேட்டார்கள். அவர் பின்வருமாறு கூறி தம் சீடருள் 2 அனுப்பினார். நீங்கள் புறப்பட்டு நகருக்குள் செல்லுங்கள். மண் குடத்தில் தண்ணீர் சுமந்து கொண்டு ஓர் ஆள் உங்களுக்கு எதிரே வருவார். அவர் பின்னே செல்லுங்கள். அவர் எந்த வீட்டிற்கு செல்கிறாரோ அந்த வீட்டின் உரிமையாளரிடம், நான் என் சீடர்களோடு பாஸ்கா விருந்து உண்பதற்கான என் அறை எங்கே என்று போதகர் கேட்க சொன்னார் என கூறுங்கள். அவர் மேல் மாடியில் ஒரு பெரிய அறையை காட்டுவார். அது தேவையான வசதிகளோடு தயார் நிலையில் இருக்கும். அங்கே நமக்கு ஏற்பாடு செய்யுங்கள். சீடர்கள் சென்று நகரை அடைந்து தாங்களுக்கு அவர் சொல்லியவாறே அனைத்தையும் கண்டு பாஸ்கா விருந்துக்கு ஏற்பாடு செய்தார்கள். அவர்கள் உண்டு கொண்டிருந்த பொழுது அவர் அப்பத்தை எடுத்து கடவுளை போற்றி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இதை பெற்றுக் கொள்ளுங்கள், இது எனது உடல் என்றார். பின்பு அவர் கிண்ணத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அவர்களுக்கு கொடுத்தார். அனைவரும் அதிலிருந்து பருகினர். அப்பொழுது அவர் அவர்களிடம், இது எனது உடன்படிக்கையின் ரத்தம், பலருக்காக சிந்தப்படும் ரத்தம். இனிமேல் இறையாட்சி வரும் அந்நாளில் தான் நான் திராட்சை ரசத்தை குடிப்பேன். அதுவரை ஒரு பொழுதும் குடிக்க மாட்டேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அவர்கள் புகழ் பாடல் பாடிவிட்டு ஒலிவ மலைக்கு சென்றார்கள்.
ஆண்டவரின் அருள் வாக்கு. இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, கூடிய அற்புதராம் புனித அந்தோனியாருடைய அன்பு நிறைந்த பிள்ளைகளே, உங்கள் அனைவரையும் நம்முடைய பங்கின் பாதுகாவலர் புனித அந்தோனியாருடைய பெருவிழாவை சிறப்பிக்கின்ற இந்த 2ஆம் நாளிலே நற்கருணை பெருநாளாக கொண்டாடுகின்ற இந்த புனித நாளிலே உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலும் உங்கள் அனைவருக்காக இந்த தெய்வீக திருப்பணியை தலைமையேற்று வழிநடத்துவதிலும் உள்ளபடியே நிறைந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். கடவுளுக்கு நன்றி கூறுகின்றேன். நீங்கள் அனைவரும் பல்வேறு விதமான போராட்டங்களுக்கு இடையிலும் கூட நம்முடைய இந்த ஆலய அமைவிடம் மழை, வெள்ளம் இவற்றில் நாம் அடைகின்ற பாதிப்புகள் இவை எல்லாவற்றின் மத்தியிலும் கூட உங்களுடைய விசுவாசத்தை மிக அழகாக கொண்டாடி கொண்டு வருகிறீர்கள் என்பதை நினைக்கின்ற பொழுது உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துவதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த பெருவிழாவை கொண்டாடுகின்ற உங்களை அன்போடு வழிநடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய பங்கு தந்தை அருள் தந்தை மைக்கேல் ராஜ் அவர்களை, இந்த ஆண்டு நம்முடைய ஆயர்கள் அவருடைய பணியை வீழ்ச்சி கூடுவாஞ்சேரி மறை வட்டத்தினுடைய ஆயருடைய தனி பதில் குருவாக, இந்த மறை வட்டத்தின் முதன்மை குருவாக அவரை உயர்த்தி இந்த கூடுவாஞ்சேரி மறைவட்டத்தில் உள்ள அனைத்து பங்குகளுக்கும் ஒரு வழிகாட்டியாக அவரை நியமித்திருப்பதிலும் உங்கள் அனைவரோடு இணைந்து அவரை வாழ்த்துவதிலும் நிறைந்த மகிழ்ச்சி. நம்முடைய முன்னாள் பங்கு தந்தை, இந்நாள் பெருங்குடி புனித 10ஆம் பத்திநாதர் ஆலயத்தினுடைய பங்கு தந்தை, நம் அன்பிற்குரிய சகோதர குரு அருள் தந்தை மரிய ஜோசப் அவர்களும் இந்த திருவிழா மகிழ்ச்சியில் நம்மோடு பங்கு கொண்டிருப்பது நம் எல்லோருக்கும் மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது. கடவுளுக்கு நன்றி கூறி அவருடைய புதிய பணித்தளத்திலே இறைவன் அவரை அன்பின் கருவியாக பயன்படுத்தி மக்களுக்கு பயனுள்ள மனிதராக அவரை தொடர்ந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் அவருக்காகவும் ஜெபிக்க உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கின்றேன். நேற்று கொடியேற்றி மகிழ்ந்தோம். இன்று நற்கருணை நாதரை நாம் கொண்டாடி ஆராதித்து மகிழ்ந்து, இவர்தான் எங்கள் உயிருள்ள கடவுள், இவருடைய பிள்ளைகள் நாங்கள் என்று ஒரு அழகான நற்கருணை பகுதியை மேற்கொள்ள இருக்கிறோம். நாளை நம்முடைய பாதுகாவலர் நமக்காக பரிந்து வீசி நம் எல்லாருடைய குடும்பங்களுக்காகவும் இறைவனுடைய திருத்தரங்களில் ஆசீர்வாதங்களை பெற்றுத் தருகின்ற அன்பு புனிதருடைய பிள்ளைகள் நாம் என்பதை உணர்த்தும்படியாக, ஊரும் உலகமும் கொண்டாடும்படியாக நாம் தேர்பவனியோடு திருவிழா கொண்டாட இருக்கிறோம். இவையெல்லாம் ஆசீர்வாதத்தின் நாட்கள். இந்த நாட்கள் எல்லாம் நமக்கு அருள் அனுபவங்களாக அமைய வேண்டும் என்றும் நான் சொல்கிறேன். நற்கருணை இன்னும் பலராலும் புரிந்து கொள்ள முடியாத ஒன்று. புனிதர்களை புரிந்து கொள்ள முடிகிறது, சுரூபங்களை புரிந்து கொள்ள முடிகிறது, திருச்சிலுவையை புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் நற்கருணையை நாம் எளிதிலே புரிந்து கொள்ள முடியவில்லை. எப்படி பரிசேயர்களுக்கும் சதுசேயர்களுக்கும் கூட ஒரு பெரிய கேள்வி இது. இவரும் நம்மை போல மனிதன் தானே, இவர் எப்படி தன்னுடைய உடலை, தன்னுடைய சதையை, தன்னுடைய ரத்தத்தை நமக்கு உணவாக கொடுக்க முடியும்? இது விருத்தத்தனமாக இருக்கிறது, காட்டுமிராண்டித்தனமாக இருக்கிறது. எப்படி இது என்கிற கேள்விகள். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், நானே வானிலிருந்து இறங்கி வந்து உயிருள்ள உணவு, இந்த உணவை உண்பவன் என்றுமே வாழ்வார்,
அவன் இறப்பினும் வாழ்வான், இறப்பினும் வாழ்வான் என்று சொல்கிறார். நானே உணவு என்று சொல்கிறார், அது உயிருள்ள உணவு என்று சொல்கிறார். பாலை நிலத்திலே இஸ்ரவேல் மக்கள் உண்ட மன்னா போன்ற உணவு அல்ல, அதை உண்டவர்கள் மடிந்தார்கள். ஆனால் என் உணவை உண்பவர்கள் அவர்கள் இறப்பினும் வாழ்வர். இவையெல்லாம் கேட்பதற்கு சுகமாக இருக்கிறது. ஆனால் நம்முடைய மண்டைக்குள் நுழைந்து அதை ஆய்வு பார்க்கின்ற பொழுது எப்படி என்கிற கேள்வி தங்குகிறது. எப்படி முடியும், எப்படி முடியும்? இப்படிப்பட்ட கேள்விகளின் மத்தியிலே இதை எளிதாக நமக்கு புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றலை தருகிறவர் நம்முடைய அன்பு புனித அந்தோனியார். புனித அந்தோனியார் மிக வல்லமையான புனிதர். அன்னையாம் திருச்சபை அவரை மறை வல்லுனர் என்று கொண்டாடுகிறது. மறை வல்லுனர் என்றால் இந்த திருமறை, இந்த திருச்சபையினுடைய பல்வேறு விதமான ஆழமான புரிந்து கொள்ள முடியாத எல்லா மறைபொருளையும் அவர் மிகுந்த பாண்டித்யத்தோடு விளக்குகிறார். எங்கு கற்றுக்கொண்டார்? பெரிய மெத்த படித்த முனைவர் பட்டம் பெற்ற ஒருவர் அல்ல இவர். மிக சாதாரணமாக எளிமையாக எல்லோரையும் போல படித்தவர்தான். ஆனாலும் திருச்சபையினுடைய மறைபொருளை, மூவர் கடவுள் தத்துவத்தை, கிறிஸ்துவனுடைய திருவுடல் திருரத்த தத்துவத்தை, அன்னை மரியாதையின் மாண்பை, புனிதர்களுடைய சமூக உறவை, கத்தோலிக்க கிறிஸ்தவ நம்பிக்கையை இவர் ஆற்றியதை போல இன்னொருவர் மறைவுரை ஆற்றவில்லை. புனித அந்தோனியார் என்றால் கைகளை நடுநடுக்க செய்கிறவர், காணாமல் போனதை கண்டெடுக்க செய்தவர், ரொட்டி துண்டுகளை கொடுத்தவர் என்றெல்லாம் சின்னதாக நாம் பார்க்கிறோம். ஆனால் இப்பொழுதெல்லாம் கணினிமயமான உலகம். இந்த கணினிமயமான உலகத்திலே நாம் கூகுள்ல போய் புனித அந்தோனியாருடைய மறைவுரைகள் என்று நாம் போட்டோம் என்றால் நூற்றுக்கணக்கான மறைவுரைகள், ஆழமான மறைவுரைகள், அழுத்தமான மறைவுரைகள், மிகப்பெரிய இறையியல் தத்துவங்கள். இத்தனைக்கும் இவர் எப்படி மறைவுரையாற்றினார்? இவர் நன்னாக்கு அறியாதவர், ஆண்டவருடைய வார்த்தை வளமையோடு பறைசாற்றினார் என்று நாம் அறிகிறோமே. அது எப்படி? 36 வயதிலே மறித்து போனவர். மிக குறுகிய காலம் மட்டும்தான் அவர் மறைவுரையாற்றினார். அதுவரைக்கும் யாருக்கும் தெரியாத எளிய விருந்தினர்களை வரவேற்பவராக, தோட்டத்தை பராமரிப்பவராக, அடுக்கலையில் உதவி செய்பவராக, பாத்திரங்களை கழுவுபவராக, ரொட்டி துண்டுகளை சேகரித்து வைப்பவராக, மிக எளிய பணிகள். மிகப்பெரிய கப்பலை கொள்கைகளுக்கு எதிராக அக்காலத்திலே பிரசங்கித்துக் கொண்டிருந்த அப்படிப்பட்ட குருக்களை போலெல்லாம் இவருக்கு வாய்ப்பும் கிடைக்கவில்லை. இவருக்கு எதையும் தேடி செல்லவில்லை. மிக தற்செயலாக கிடைத்த வாய்ப்பு தான் அவரை தலைசிறந்த நற்செய்தியாளராக நமக்கு அடையாளப்படுத்தியிருக்கு. ஒருமுறை மறைவுரை ஆற்ற வேண்டிய ஒரு குருவானவர் வர இயலாத சூழ்நிலை. ஆகவே யாரை நாம் தேர்ந்தெடுப்பது என்று அவர்கள் யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். மெத்த படித்த அனைத்து குருக்கள் அங்கே இருந்தார்கள். நீங்கள் மறைவுரை ஆற்ற முடியுமா, நீங்கள் மறைவுரை ஆற்ற முடியுமா கேட்கிறார்கள். எல்லோரும் சொல்லுகிறார்கள், திடீரென்று சொன்னால் இப்படி நாங்கள் தயாரிக்கவில்லையே என்று. ஏராளமாக கேட்கின்றார்கள். அடுக்கலையில் இருந்த அந்தோனியார் பாத்திரங்களை கழுவி கொண்டிருந்தவரை நையாண்டித்தனமாக கேட்கிறார்கள், நீங்கள் மறைவுரை ஆற்ற முடியுமா? மிகுந்த தாழ்ச்சியோடு அவர் சொல்லுகிறார், இறைவனின் சித்தம் அதுவென்றால் நான் தயார், இறைவனின் சித்தம் அதுவென்றால் நான் தயார் என்று முதல் முறையாக அவர் வெளிப்படையாக மறைவுரை ஆற்ற செல்கிறார். ஆண்டவர் வல்லமையான கருவியாக அவரை பயன்படுத்துகிறார். அவருடைய நாவின் வழியாக இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருடைய அன்பை வல்லமையோடு பறைசாற்றுகிறார். அவரை நையாண்டி செய்தவர்கள், இவரில் இப்படிப்பட்ட ஆற்றல் உண்டா, இவரில் இப்படிப்பட்ட ஞானம் வெளிப்படுகிறதா என்று எல்லோரும் ஆச்சரியப்படுகின்ற அளவுக்கு அந்தோனியார் ஆண்டவருடைய அன்பை பறைசாற்றினார். ஆக இப்படிப்பட்ட புனித அந்தோனியார் இந்த நற்கருணையை பற்றி என்னதான் சொல்கிறார்? மிக எளிமையாக
அவருடைய ஆகவே விண்ணகமே அவருடைய அரியணையாக இருந்தாலும் மன்னகம்தான் அவர் கால்மனை. அவர் இந்த மண்ணிலே நாம் வாழ்கின்ற இடத்திலே கால் பதிக்கின்றார். எப்படி பதிக்கின்றார்? நற்கருணை வடிவில் பதிக்கின்றார். இந்த கடவுளை நாம் காண முடியுமா? காண முடியும். கடவுளை நாம் கேட்க முடியுமா? கேட்க முடியும். கடவுளை நாம் தொட முடியுமா? தொட முடியும். கடவுளை நாம் உண்ண முடியுமா? உண்ண முடியும். கடவுளாகவே நாம் மாற முடியுமா? அதுவும் முடியும். அதுவும் முடியும். என் அருமையான சகோதரனே, சகோதரியே, நாம் கடவுளாக மாற முடியுமா? அது எப்படி முடியும்? ஆண்டவர் சொல்லுகிறார், யாம் பரிசுத்தர், யாம் பரிசுத்தர், I am holy. நீங்கள் அனைவரும் தூயோராக வேண்டும் என்பதே என்னுடைய திருவுளம். நான் பரிசுத்தர், நான் மட்டுமல்ல, என் பிள்ளைகளாகிய நீங்களும், என்னுடைய முக பாவனையிலும் சாயலிலும் படைத்த பிள்ளைகளாகிய நீங்களும் பரிசுத்தர் ஆக வேண்டும் என்பதே எனது திருவுளம். என்ன சொல்லுகிறார்? நான் கடவுள், நீங்களும் கடவுளாக முடியும், நீங்களும் கடவுளாக முடியும் என்கிற நம்பிக்கையை வருகிறார். இந்த நம்பிக்கையின் அடையாளம் எது? நற்கருணை. நற்கருணை என்பது என்ன? கடவுளின் உடல், கடவுளின் ரத்தம். அப்ப இந்த கடவுளுடைய ரத்தத்தையும் உடலையும் நீங்கள் நான் நம்பிக்கையோடு உண்டால் நமக்கு என்ன? இதை உண்பவர்கள் இறப்பினும் வாழ்வார்கள். யார் இறந்தும் வாழ்வது? நம் ஆண்டவர் மட்டும்தானே. நம் ஆண்டவர் இயேசு மட்டும்தானே இறந்தவர். நம் ஆண்டவர் இயேசு மட்டும்தானே உயிர்த்தவர். நம் ஆண்டவர் இயேசு மட்டும்தானே இறந்து உயிர்த்து வாழ்பவர். அப்ப ஆண்டவர் சொல்லுகிறாரே, இறப்பினும் வாழ்வீர்கள் என்று. என்ன செய்தி சொல்லுகிறது நற்கருணை? நற்கருணை நீங்களும் நானும் தூயோராக வேண்டும் என்பதே அவருடைய திருவிழம். நீங்களும் நானும் கடவுளாக முடியும் என்பதை சொல்லுவது நற்கருணை. நற்கருணை கடவுளுடைய உயிருள்ள பிரசன்னம். அது ஒரு உடல் உணவு அல்ல, அது ஒரு பண்டம் அல்ல, அது ஒரு தின்பண்டம் அல்ல, அது ஒரு அடையாளம் அல்ல, அது ஒரு அருள்மொழி அல்ல. மாறாக அது கடவுளின் உடல். அதில் உயிர் இருக்கிறதா? ரத்தம் இருக்கிறதா? நிறைய பேருக்கு சந்தேகங்கள் வந்திருக்கிறது. நமக்கு திருச்சபையினுடைய வரலாற்றிலே நற்கருணை புதுமைகளிலே எத்தனையோ பேருக்கு நமக்கு தெரியுமே. லாசியோன புதுமை நமக்கு தெரியுமே. அவநம்பிக்கையோடு அப்பத்தை விட்டு உருவானவர். இதுல ஏசி இருக்கிறாரா? இது ஏதோ ஒரு சின்ன பெரிய அப்பம் தானே, நான் மேசையில் முன்னிருக்கிற ரொட்டி இருக்கிறது, அது போலதானே இது என்று நினைத்தவர் அப்படியே அஞ்சு நடுங்கும் வகையிலே அது ரத்தம் கொட்டிய வரலாறு நமக்கு உண்டல்லவா? அது அப்படியே ரச கிண்ணத்திலே சதையில் தென்பட்ட வரலாறு உண்டல்லவா? இதெல்லாம் விசுவாசத்தின் வெளிப்பாடு அல்லவா? கடவுள் தன்னை சிறியவற்றில் அடக்கி கொண்டு வருகிறார். அந்த கடவுளை அணுக முடியாத கடவுள், அச்சத்திற்குரிய கடவுளை நீங்களும் நான் அணுக முடியும். நீங்களும் நான் அவரை பார்க்க முடியும். இது என் உடல், இது என் ரத்தம் என்று உயர்த்தி காட்டுகிற பொழுது நாம் பார்க்கிறோமா? பார்க்கிறோம். ஊன கண்களினால் பார்க்கிறோம். ஊன கண்களினால் பார்க்கின்ற பொழுது அது என்ன நமக்கு? அது அப்பம். என் ஊன கண்களினால் இந்த கண்ல இப்ப நான் பார்க்கிறேன், இது விளக்கு, இது கேள்வி, இது புத்தகம், இது டேபிள், இப்படிதானே நினைக்கிறோம். இது ஊன கண்கள். இந்த ஊன கண்களை நான் பார்க்கின்ற பொழுது நான் உயர்த்தி பிடிக்கின்ற சின்ன வெந்நீர துண்டு அது ஒரு அப்பம், அவ்வளவுதான். அது ஒரு ரொட்டி துண்டு. நாம் கோதுமையை சப்பாத்தி பூரியில் சுட்டு சாப்பிடுகிறோம், அதுபோல இது ஒரு வடிவம். அது ஊன கண்களினால். ஆனால் நம்முடைய நம்பிக்கை என்ன சொல்லுகிறது? என் கடவுள் இம்மானுவேல் கடவுள், அவர் எண்மத்தியில் வாழ்கின்றார், அவர் உணவாக வருகின்றார், அப்பத்தின் வடிவத்தில் ரசத்தின் குணங்களிலும் அவர் மெய்யாகவே ஜீவிக்கின்றார் என்று என் அகக்கண்களினால், என் ஞான கண்களினால் பார்க்கின்ற பொழுது
என் கடவுளை என்னால் கண்டுகொள்ள முடிகிறது. என் கடவுளை நான் கேட்க முடிகிறது இறைவாசி வாசிக்கிற பொழுது. என் கடவுளை நான் தொட முடிகிறது நற்கருணை என்னுடைய நாவின் கரங்களில் பெற்றுக் கொள்கிற பொழுது. என் கடவுளை நான் சுவைக்க முடிகிறது நான் அதை உண்ணுகிற பொழுது. இதோடு முடிவதல்ல. இந்த கடவுள் அனுபவம் என்ன சொல்கிறது? நீங்கள் நானும் தூயோர் ஆக முடியும், நாமும் கடவுளாக முடியும். நம்மில் இருக்கின்ற தீமைகளை எல்லாம், தீய எண்ணங்களை எல்லாம், தீய சொற்களை எல்லாம், தீய செயல்பாடுகளை எல்லாம் குறைத்துக் கொள்கிற பொழுதெல்லாம் நம்மில் யார் பெருகுகின்றார்? கடவுள் பெருகுகின்றார். கடவுள் பெருகுகின்றார். யோவான் அருளப்பர் என்ன சொல்கிறார்? நான் குறைய வேண்டும், அவர் வளர வேண்டும். என்ன அர்த்தம்? ஒவ்வொருவரும் நற்கருணையை உட்கொள்ளுகிற நாம் குறைய வேண்டும். எதில் குறைய வேண்டும்? தீமைகளில் குறைய வேண்டும், தீய எண்ணங்களில் குறைய வேண்டும், தீய செயல்பாடுகளில் குறைய வேண்டும். அவர் வளர வேண்டும். என்ன அர்த்தம்? எனக்குள் வந்திருக்கிற என் கடவுளுடைய தன்மை எதில் வளர வேண்டும், அவருடைய அன்பு எதில் வளர வேண்டும், அவருடைய தியாகம் எதில் வளர வேண்டும், அவருடைய பகிர்வு எதில் வளர வேண்டும், அவருடைய மன்னிப்பு எதில் வளர வேண்டும், அவருடைய இரக்கம் எதில் வளர வேண்டும், அவருடைய நீதி எதில் வளர வேண்டும். நான் குறைய வேண்டும், அவர் வளர வேண்டும். எப்பொழுது? ஒவ்வொரு முறை நற்கருணை உட்கொள்ளுகிற பொழுது. ஒவ்வொரு முறை நற்கருணை உட்கொள்ளுகிற பொழுதும் நான் குறைதல், அவர் வளர்ந்தல். இது இரண்டும் நடக்கவில்லை என்றால் நற்கருணை எதில் எந்த மாற்றமும் கொடுப்பதில்லை. அப்ப புனித அந்தோனியார் சொல்லுகிறார், தன்னை எதிரிலும் அடக்க முடியாத கடவுள் அப்பத்திலே சின்ன அப்பத்துண்டிலே தன்னை அடக்கி அதில் முழுமையாக வருகிறார். எங்கும் வியாபித்திருக்கிற கடவுள், எல்லாவற்றிலும் வியாபித்திருக்கிற கடவுள். நல்ல கவனிங்க, எல்லாவற்றிலும் வியாபித்திருக்கிற கடவுள் ஒவ்வொரு சின்ன சின்ன துகளிலும் அவர் வியாபித்திருக்கிறார். Is a omnipotent God, omnipresent God. எப்படி? ஒரு அப்பம் இருக்கிறது. இந்த அப்பத்தின் எந்த மூலையில், எந்த துண்டிலே அவர் இருக்கிறார்? ஒவ்வொரு துகளிலும் இருக்கிறார். ஆகவேதான் நீங்கள் குருவானவர் பார்க்கலாம், ஒரு சின்ன துகளையும் கூட அது கீழே சிந்திவிடக் கூடாது என்று மிக கவனத்தோடு அதை துடைத்து உண்டு குடிக்கின்ற அனுபவத்தை பார்க்கிறோம். ஒரு சின்ன துகளிலும் கூட நிறைந்த கடவுள் இருக்கிறார். ஒரு சின்ன துகளில் அவருடைய உடலில் பாதம்தானே இருக்கும் என்று நினைக்கலாம். இல்லை, நம்முடைய நம்பிக்கை என்ன சொல்லுகிறது? ஒரு சின்ன துகளிலும் கூட அந்த தராதரத்தை படைத்த பெரிய கடவுள் இருக்கின்றார். இதை புனித அந்தோனியார் சொல்லுகின்றார். அப்ப அந்தோனியாருடைய விழாவை கொண்டாடுகின்ற பொழுது அவரை நற்கருணையின் புனிதர் என்று திருச்சபை கொண்டாடுகிறது. ஆழமான செய்திகளை எல்லாம் மிக எளிமையாக புரிந்திருக்கின்ற புனித அந்தோனியாருடைய விழாவிலே நற்கருணையை இன்று நாம் பவனியாக எடுத்துச் செல்ல இருக்கிறோமே. நற்கருணை கடவுள். நம் பிள்ளைகளை நற்கருணை பக்தியில் வளர்ப்போம். நற்கருணைக்கு ஆராதனை செலுத்த கற்றுக் கொடுப்போம். ஆலயத்திற்கு வந்தவுடன் முழங்காலமணிக்கு வணங்க கற்றுத் தருவோம். நற்கருணை மிகுந்த பக்தியோடு மரியாதையோடு உட்கொண்டு அமைதியாய் சென்று எதிரில் கற்றுக் கொடுப்போம். நன்றி கூற கற்றுக் கொடுப்போம். நாமும் அதை பின்பற்றுவோம். தகுதியற்ற நிலைகளை, பாவத்தின் நிலையிலே இருந்தால் நல்ல பாவ சங்கீர்த்தனம் செய்து அந்த கடவுளை பெறுவோம். காரணம், திவ்ய நற்கருணை என்பது ஒரு சடங்கு அல்ல, சம்பிரதாயம் அல்ல, அது ஒரு பிரசாதம் அல்ல, அது சாதாரண உணவு அல்ல, அது மந்திரிக்கப்பட்ட உணவு பண்டம் அல்ல. சாட்சாத் கடவுள், உங்களையும் என்னையும் படைத்த கடவுள், அணுக முடியாத கடவுள் தன்னை தாழ்த்தி நம்மை தேடி வருகிறார். அவர் உணவாக வருகிறார். இதை இப்படி புரிந்து கொண்டால், நம்முடைய ஊன கண்களினால் பார்த்தால் அது அப்பம். என் ஞான கண்களினால், நம்பிக்கை கண்களினால், விசுவாச கண்களினால்
நான் அதை பார்க்கின்ற பொழுது என் கடவுள் அவர் என்னை விட்டு தொலைவில் இருக்கிறாரா, எனக்கு அருகில் இருக்கிறார். அவர் எனக்கு அருகில் இருக்கிறாரா, இல்லை அவர் எனக்குள் இருக்கிறார். அவர் எனக்குள் என்ன செய்கிறார், என் மூடியும் ரத்தத்திலும் கலந்து விடுகிறார். அப்ப நாம் தூயோராக மாற வேண்டாமா? நாம் தூயோராக வேண்டும் என்பது தானே இறைவனின் திருக்குறள். அப்போ புனித அந்தோனியார் என்ன சொல்லித் தருகிறார், நாம் அனைவரும் தூயோராக வேண்டும். அந்தோனியார் தூய்மையான வாழ்க்கை வாழ்ந்தாரா? அவர் மிக தாழ்ச்சி நிறைந்த, மிக அமைதி நிறைந்த, மிக பல புதியங்களுக்கு சொந்தக்காரரான அந்தோனியார் தூய்மையின் லீலி மலர். அப்படிப்பட்ட வாழ்வு வாழ்ந்ததால் கடவுள் எப்படி மகிழ்ந்தாரா? பலமுறை அவருடைய சிறைஸ்தர்கள் பார்த்திருக்கிறார்கள். குழந்தை இயேசு அவருடைய கரங்களிலே வந்து விளையாடுவதோடு அவருடைய முகத்தை வருடி குஞ்சி கொண்டாடுகிற அந்த தருணங்களை பலர் பார்த்திருக்கிறார்கள். அவருடைய வாழ்க்கை தூய வாழ்க்கையாக இருந்தால் கடவுளே வந்து அவரை கொண்டாடுகிறார். நாம் இன்று கடவுளை கொண்டாடுகிறோம். ஆனால் உண்மை என்ன, கடவுள் தான் நம்மை கொண்டாடுகிறார். நாம் எப்படி நினைத்துக் கொள்கிறோம், ஆகா இன்னைக்கு நற்கருணை விழா பாரு, நல்ல தேரெல்லாம் ஜோடிச்சிருக்கிறோம், ஆடம்பரமா பவனியா வரப்போம், கடவுளை நாம எப்படி நாம் கொண்டாடுவதற்கு நாம் அற்பமானவர்கள். ஆனால் கடவுள் தான் நம்மை கொண்டாடுகிறார். எப்படி கொண்டாடுகிறார்? சின்ன அப்பத்தின் வழியாக நம்மை வந்து நமக்கு நம்பிக்கை ஊட்டுகிறாரே, நம்மை நலமாக்குகிறாரே, நம்மை நிறைவாக்குகிறாரே, நம்மை மன்னிக்கிறாரே, நமக்கு உறுதி தருகிறாரே. இது என்ன? கடவுள் நம்மை கொண்டாடுகிறார். நாம் கொண்டாடுவது ஒன்றுமே இல்லை. இதை நினைத்து பாருங்கள். கடவுள் நம்மை கொண்டாடுவதால்தான் கடவுள் மனிதராக பிறந்தார். கடவுள் நம்மை கொண்டாடுவதால்தான் நம்மை அணுகி வருகிறார் நற்கருணை வழியிலே. பழைய ஏற்பாட்டிலே கடவுளை அணுக முடியாது. ஆனால் இயேசு வந்த பிறகு கடவுளை அணுக செய்கின்றார். நாம் அணுக முடியும் என்கிற நம்பிக்கையை தருகிறார். அது நற்கருணையின் வழியாக தருகிறார். ஆகவே நற்கருணை விழா என்று சொல்லுகின்ற பொழுது நாம் ஏதோ இன்று நற்கருணையை கொண்டாடுகிறோம் என்பது அல்ல மக்களே. அனுதினமும் கடவுள் நம்மை கொண்டாடுகிறார். நம்மை வளவாக கொண்டாடுகின்ற கடவுளுக்கு சின்னதாய் ஒரு விழா என்று எடுக்கிறோம். அவர் நம்மை கொண்டாடுவதற்கு ஈடாக நாம் எதையும் செய்து விடவே முடியாது. புனித குழந்தை திறத்தமான் சொல்லுவார், கடவுள் நம்மை கொண்டாடுகிறாரே, அதற்கு ஈடாக இந்த உலகம் முழுவதும் கடவுளுக்கு கொண்டாடப்படுகின்ற எல்லா கொண்டாட்டங்களையும் ஒரு தராசில் வைத்து கடவுள் நம்மை கொண்டாடுகிறாரே, அதை இன்னொரு தராசில் வைத்தால் இதற்கு ஈடாக எதுவும் இருக்காது என்று சொல்லுகிறார். பாருங்க, யோசிச்சு பாருங்க. கடவுள் நம்மை கொண்டாடுகிறாரே, அதை ஒரு தராசு பெற்று இந்த உலகம் முழுவதும் கடவுளுக்கு கொண்டாட லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான கோவில்கள், விழாக்கள், திருப்பணிகள், எல்லா கொண்டாட்டத்தையும் ஒரு தக்க வைங்க. இத்தனையும் அவர் நம்மை கொண்டாடுவதற்கு ஈடாக. அப்ப யார் பெரிய காரியங்களை செய்கிறார்? அவர் பெரிய காரியங்களை செய்கிறார். அவர்தான் நம்மை கொண்டாடுகிறார். மக்களே, எவ்வளவு பெரிய கடவுள் தாழ்த்தி நம்மை கொண்டாடுகிறாரே. நாம் ஒருவரை ஒருவர் கொண்டாடுகிறோமா? இதுதான் இந்த விழாவினுடைய மையம். அப்ப நற்கருணை நம்மை கொண்டாடுகிறது. நற்கருணையின் மக்களாகிய நாம் நமக்குள் ஒருவர் ஒருவரை கொண்டாடுகிறோமா? குடும்பங்களிலே கணவன் மனைவியை கொண்டாடுகிறீர்களா? மனைவி கணவனை கொண்டாடுகிறீர்களா? கொண்டாடவில்லை என்றால் நாம் நற்கருணையின் மக்களிலே கடவுளே நம்மை கொண்டாடுகின்ற பொழுது நாம் கொண்டாடாமல் இருப்பதற்கு மாத்திரம் நாம் ஒருவர் ஒருவர் கொண்டாடுவோம். சிறியவர்களை கொண்டாடுவோம், எளியவர்களை கொண்டாடுவோம், சமூகத்தில் புறந்தள்ளப்பட்டவர்களை கொண்டாடுவோம், வறியவர்களை கொண்டாடுவோம், எல்லோருக்கும் வாழ்வு கொடுப்போம். கடவுள் நமக்கு வாழ்வு கொடுக்கிறாரே நற்கருணை வழியிலே, நாம் வாழ்வு கொடுக்க வேண்டாமா? அதனாலதானே சொல்கிறார், சின்னஞ்சிறிய சகோதரன் ஒருவருக்கு நீ இதை செய்து கொடுக்கலாம். அவர் சின்னஞ்சிறியவர்களை கொண்டாட வேண்டியது நற்கருணையின் மக்களுடைய அழைப்பு.
கருணைநாதர் நம் மத்தியிலே பிரசன்னமாக இருக்கின்றார். புனித அந்தோனியாருடைய விழாவை நாம் விமரிசையாக கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் கோடி அற்புதர் புனித அந்தோனியாரோடு சேர்ந்து நாம் நற்கருணை நாதருக்கு நம்முடைய ஆராதனையை அன்பின் தேவனர் கருணையிலே அழியா புகழோடு வாழ்பவரே, அன்பு பாதையில் வழி நடந்தே அடியோர் வாழ்ந்திட துணை செய்வீர். அன்பின் தேவனர் கருணையிலே அழியா புகழோடு வாழ்பவரே, அன்பு பாதையில் வழி நடந்தே அடியோர் வாழ்ந்திட துணை செய்வீர். அன்பின் தேவனர் கருணையிலே அற்புதமாக எமை படைத்தீர், தற்பர நீரே எமை மீட்டீர். அற்புதமாக எமை படைத்தீர், தற்பர நீரே எமை மீட்டீர். பொற்புடன் அப்பரச குணத்தில் எப்பொழுதும் வாழ் இறைவனானீர். எத்தனை வழிகளில் உமதன்பை எண்பீத்தமை நீர் ஆட்கொண்டீர். அன்பின் தேவனர் கருணையிலே அழியா புகழோடு வாழ்பவரே, அன்பு பாதையில் வழி நடந்தே அடியோர் வாழ்ந்திட துணை செய்வீர். அன்பின் தேவனர் கருணையிலே கல்வாரி மலையின் சிகரமதில் கனிவுடன் தினம் எமை நிலை நிறுத்தும். கல்வாரி மலையின் சிகரமதில் கனிவுடன் தினம் எமை நிலை நிறுத்தும். நற்கருணை விசுவாசமதில் நம்பிக்கையூட்டி வளர்த்திடுவீர். இளமையின் பொலிவால் திகழ் திருச்சபையும் யாவரும் வாழ தயை புரிவீர். அன்பின் தேவனர் கருணையிலே அழியா புகழோடு வாழ்பவரே, அன்பு பாதையில் வழி நடந்தே அடியோர் வாழ்ந்திட துணை செய்வீர். அன்பின் தேவனர் கருணையிலே அழியா புகழோடு வாழ்பவரே, அன்பு பாதையில் வழி நடந்தே அடியோர் வாழ்ந்திட துணை அழியா புகழோடு வாழ்பவரே, அன்பு பாதையில் வழி நடந்தே
அடியோர் வாழ்ந்திட துணை செய்வீர் அன்பின் தேவனர் கருணையிலே. அற்புதமாக எமை படைத்தீர் தற்பர நீரே எமை மீட்டீர். அற்புதமாக எமை படைத்தீர் தற்பர நீரே எமை மீட்டீர். பொற்புடன் அப்பரச குணத்தில் எப்பொழுதும் வாழ் இறைவனானீர். எத்தனை வழிகளில் உமதன்பை எண்பீத்தமை நீர் ஆட்கொண்டீர். அன்பின் தேவனர் கருணையிலே அழியா புகழோடு வாழ்பவரே அன்பு பாதையில் வழி நடந்தே அடியோர் வாழ்ந்திட துணை செய்வீர் அன்பின் தேவனர் கருணையிலே. கல்வாரி மலையின் சிகரமதில் கனிவுடன் தினம் எமை நிலை நிறுத்தும். கல்வாரி மலையின் சிகரமதில் கனிவுடன் தினம் எமை நிலை நிறுத்தும். நற்கருணை விசுவாசமதில் நம்பிக்கையூட்டி வளர்த்திடுவீர். இளமையின் பொலிவால் திகழ் திருச்சபையும் யாவரும் வாழ தயை புரிவீர் அன்பின் தேவனர் கருணையிலே அழியா புகழோடு வாழ்பவரே அன்பு பாதையில் வழி நடந்தே அடியோர் வாழ்ந்திட துணை செய்வீர் அன்பின் தேவன். நமக்கு தரிசனமாகி மிகப்பெரிய அற்புதத்தை செய்திருக்கின்றார். மீண்டுமாக நமக்கு மழை இல்லாமல் இந்த நாளை நிறைவு செய்து கொடுத்திருக்கின்றார். அவைகளிலே அதற்கு நன்றி சொல்வோம். நாம் விழாவை தோன்ற பொழுது ஜெபித்தோம். இறைவன் 2 நாட்கள் சிறப்பாக வழிநடத்திருக்கின்றார். சின்ன சின்ன விஷயங்களிலே ஆண்டவர் இருக்கின்றார் என்பதை அவர் உணர்த்திருந்தார். இவரிலே ஆண்டவருக்கு இந்த விழாவை அதாவது இந்த நாளிலே நாம் நிறைவு செய்வதற்காக நன்றி சொல்வோம். அண்ணாமலை இப்பொழுது நாம் மாண்பு விதத்தை பாடுவோம். பாடி முடித்த பிறகு ஜெபம் சொல்லப்படும். அதற்கு தந்தையவர்கள் மாண்புவியத்தை பாடுவோம். புதிய உலகளாவி மனித இதனை அறிய இயலாம் குறையை நீக்க
விசுவாசத்தின் உதவி பெறுக இதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும் வீட்டின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவும் திருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் பலனில்லாத சமபுகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. சுருக்கமாக தன்னின் சகோதரால் தர்மியான நாளுக்காக வேலைக்காக நன்றி செலுத்துகின்றோம். இதோ இதோடு உடனிருந்து இந்த நாளிலே எங்களை வழிநடத்திருக்கின்றேன். அதற்காக இந்த வேலையை நன்றி செலுத்திக் கொண்டிருக்கின்றோம். சுமை சுமந்து சோதனை எல்லோரும் என்னிடம் வாருங்கள், உங்களுக்கு நான் இளைப்பாக தருவேன் என்று சொன்னவரை உடைய சுமைகளை சுருங்களாக நான் காத்திருக்கின்றேன் என்று சொன்னவரை இதோ மாலை வேலையிலே இரவு வேலையிலே உன் முன்பாக நாங்கள் பொழுதால் படைத்து ஒரு ஆசீர்வாதத்தை இழத்திக் கொண்டிருக்கின்றோம். என்னுடைய உங்களுடைய உள்ளங்களை நீங்கள் இருக்கின்றீர்கள். அன்பான கடவுளே, இது ஒவ்வொரு வேலையை சிறப்பாக வச்சிருக்கின்றோம். என்னுடைய உள்ளத்திலே உணர்விலே எண்ணத்திலே அந்த ஒரு விண்ணப்பத்தை நாம் எழுப்பி இருக்கின்றோம். இது ஒரு வேலையை பாதத்திலே நாம் சமர்ப்பிக்கின்றோம். கடவுள் நம்பிக்கை இருந்தால் மிகப்பெரிய அற்புதங்களை காண்பீர் என்று சொல்லியிருக்கிறேன். கடவுள் விசுவாசத்தோடு நாம் வேலையை அந்த ஒரு கருத்து காண சொல்லியிருக்கிறோம். அதை நாதரை தன்னை நாதரை எங்களுக்கு பெற்றுத்தான் கேள்வி கொடுக்கப்படும் கேள்விகள் கண்டறிகள் சற்று உங்களுக்கு திறக்கப்பட்ட சொன்னவரை நீங்க தந்தை நாம் பிள்ளைக்கு வாட்சியோடு வேலையை கேட்டுக் கொண்டிருக்கின்றோம். எங்களுக்கு அதை நிறைவேற்றித்தான். எங்கள் ஆஸ்வதி எங்கள் மீது ஒரு கருணை தந்தை திருப்பியது. நாங்கள் என்ன ஒரு பிள்ளைகளாக வழிநடத்த எங்களை என்னாலும் ஒரு கரங்களிலே வைத்து கண்ணிலே வைத்து எங்களை வழிநடத்தும்படியாக ஆட்சி இருக்கின்றோம். எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக நம்ம அழைக்கிறோம். அது கரங்களை வைத்து சொல்லுவோம். நற்கனை நாதரை எங்களுக்காக வேண்டிக் கொள். நற்கனை நாதரை நற்கனை நாதரை நற்கனை நாதரை நற்கனை நாதரை நற்கனை நாதரை. இப்பொழுது தந்தை அவர்கள் இறுதி ஆசிரியர் கொடுக்கின்றார். அதை மணிகள் கல்வாரி மலையின் சிகரமதில் கனிவுடன் தினம் எமை நிலை நிறுத்தும் கல்வாரி மலையின் சிகரமதில் கனிவுடன் தினம் எமை நிலை நிறுத்தும் நற்கருணை விசுவாசமதில் நம்பிக்கையூட்டி வளர்த்திடுவீர். இளமையின் பொலிவால் திகழ் திருச்சபையும் யாவரும் வாழ தயை புரிவீர். அன்பின் தேவனர் கருணையிலே அழியா புகழோடு வாழ்பவரே அன்பு பாதையில் வழி நடந்தே அடியோர் வாழ்ந்திட துணை செய்வீர். அன்பின் தேவனர் கருணையிலே அழியா புகழோடு வாழ்பவரே அன்பு பாதையில் வழி நடந்தே அடியோர்